கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான அற்புதமான அதிசயமான ஒரு வார்த்தை 2 சாமுவேல் 7:29. உம்முடைய ஆசீர்வாதத்தினால உமது அடியான் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. உம்முடைய ஆசீர்வாதத்தினால உமது அடியான் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இன்றைக்கி கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் வீடு ஆசீர்வாதமான வீடாக இருக்கும். அவருடைய ஆசீர்வாதத்தினால உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி அநேக வீடுகளில் சண்டையும் முறுமுறுப்பும் சமான குலைச்சலும் விளைவினமும் போராட்டமும் நெருக்கமும் சஞ்சலமும் தவிப்பும் பிரிவினையும் இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு வீடு ஆசீர்வாதமான வீடாக இருக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆசீர்வாதம்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா ஆசீர்வாதம், கணவன் மனைவி சந்தோஷமாக சமாதானமாக இருந்தாங்கன்னா ஆசீர்வாதம், பிள்ளைங்க நல்லா படிச்சிச்சுன்னா ஆசீர்வாதம். அப்படின்னா இன்றைக்கி ஒவ்வொரு வீடும் ஆசீர்வாதமான வீடாக இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஆசீர்வாதமான வீடு இல்லாமல் இருந்தாலும் அந்த வீடு ஆசீர்வாதமான வீடை நீங்கள் என்ன செய்யணும், மாற்றணும், பார்த்துக்கொள்ளுங்க. இயேசு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசு முத அற்புதம் பண்ணதே காணா ஒரு கல்யாண வீட்டில் தான். சரிங்களா? ஒரு வீடு தான் பார்த்துங்க அற்புதம் நடந்துச்சு, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ வீட்டுக்குள்ளே அற்புதங்கள் நடக்கணும், வீட்டுக்குள்ளே அதிசயங்கள் நடக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே இயேசு இருக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. இயேசு இருக்கும்போது அற்புதம் நடக்கும். அப்போனா இப்போ மார்த்தாள் மரியாள் இருந்தாங்க. ஏசப்பா ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தார். மார்த்தா என்ன பண்ணால் இயேசுவை பார்த்து, ஏசப்பா எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு இயேசு வீட்டில் வந்து உட்கார வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. எங்கே போயிருச்சு? பாத்திரம் விளக்க போயிருச்சு, துணி துவைக்க போயிருச்சு. ஏசப்பா ஒத்தையில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ ஒரு அம்மா உட்காந்துருச்சு வீட்டுக்குள்ள, கூட பிறந்த தங்கச்சி மரியாள். ஏசப்பா பாத்திரம் உட்காந்து ஏசப்பா சொல்லிக் கொடுக்குறது கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. பாருங்கள், இந்த பெண்கள்லாம் உண்மையிலே கொடுத்து வச்சு ஆளுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. எந்த ஆம்பளைக்கு ஏசப்பா தனிப்பட்ட முறையில் போதிச்ச மாதிரி தெரியல எந்த ஆம்பளைக்கும். ஆனால் பாரு, பெண்கள் மேலே நேசம் வச்சு, ஏன்னா புத்தியுலஸ்தரி வீட்டை கட்டுக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த பெண்களுக்கு தனிப்பட்ட முறையிலேயே போதிக்கிறார் ஏசப்பா. மரியாளுக்கு தனிப்பட்ட முறையில் போதிக்கிறாரு, சமரியா பெண்ணுக்கு தனிப்பட்ட முறையில் போதிக்கிறாரு. அந்த பொண்ணு போதிச்சு போய் என்ன செஞ்சிருச்சு, கிராமத்தையே கூட்டி வந்துருச்சு. இந்த மரியாள் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தா. மார்த்தா என்ன செய்யுது, நான் ஒரு ஆளே வீட்டு வேலை பார்க்குறேன், நான் ஒரு ஆளே துணி துவைக்கிறேன், நான் ஒரு ஆளே வீட்டை கூட்டிக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு ஆளே சோறாக்கிட்டு இருக்கேன், இவன் ஒரு வேலையும் பார்க்க மாட்டா, இவன் சும்மா உட்காந்துக்கிட்டு, இதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா அப்படிங்குது. ஏசப்பா சொல்கிறாரு, மரியாள் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தா. அப்புறம் என்ன அர்த்தம் நல்ல பங்குனா, தேவனுடைய வார்த்தையை கேட்பது, தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது, வேத வசனங்களை உள்ளத்தில் கொண்டு வருவது, அதுதான் நல்ல பங்கு. பார்த்துக்கொள்ளுங்க. இந்த நல்ல பங்கு உள்ளே இருந்தால் மற்ற காரியங்கள் எல்லாமே நல்லபடி நடக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் ஏசப்பா வீட்டுக்குள்ளே நீங்கள் வரவீங்க. ஏசப்பா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் தான் உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏசப்பா வீட்டுக்குள்ளே வர்றதே கிடையாது. எப்படி ஏசப்பா வீட்டுக்குள்ளே வர்றது நீங்கள் கேட்கலாம். அவர் எப்படி கூப்பிடுறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் கூப்பிடுங்க, இப்படி கூப்பிடுன்னு கேட்டால், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் இயேசு அப்பாவுக்கு. அப்புறம் நாமத்தை பிரஸ்தாப்படுத்துகிற எந்த இடமாக இருந்தாலும் அவர் இந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருவார், வந்துடுவார். புரியுதுங்களா? அவர் நாமத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே துதித்து பாருங்கள், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி பாருங்கள், அவர் நாமத்தை ஸ்தோத்திரித்து பாருங்கள். உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுவார். உங்கள் பக்கத்தில் நின்றுவங்களை சும்மா விட்டுருவாரா? எதாவது சரி பண்ணுமோ சரி பண்ணி உங்களை ஆசீர்வாதம் மாற்றிடுவார். அல்லேலூயா. அதனால் ஏசப்பா வீட்டுக்குள்ளே வரவிடுங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டார்னா உங்கள் வீடு ஆசீர்வாதமான வீடு. ஆமீன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசு மகாராஜா, உம்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வீடு ஆசீர்வாதத்தால் நிறைந்திருக்கின்ற வசனத்தின்படி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்குன்னு தகப்பனே. எந்த ஒரு விளைவின குடும்பத்தில் இருக்கக்கூடாது, எந்த ஒரு முறுமுறுப்பு குடும்பத்தில் இருக்கக்கூடாது, எந்த ஒரு சண்டையை குடும்பத்தில் இருக்கக்கூடாது. குடும்பமெல்லாம் ஒரு மனமாக வாழ முடிக்கிற பிதாங்க. இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.